Hello everybody, I am Dr. Fauzia. இன்னைக்கு வந்து childhood obesity குழந்தைங்கள வர உடல் பருமன் பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் சொல்ல போறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டா இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிச்சாங்கன்னா அப்புறம் அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டாங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மி பண்ணாங்கன்னா வந்து ஒபிசிட்டி ஆகும், உடல் பருமன் ஆகும். பட் நான் இன்னைக்கு சொல்ல போற கான்செப்ட் வந்து ஸ்லீப் டெப்த். ஸ்லீப்னா தூக்கம், டெப்த்னா குறைவு, கடல். இப்போ யூஸ்வலா ஒரு குழந்தை வந்து 8 to 9 hours தூங்கணும். 9 o'clock தூங்க போயிட்டு காலையில் 6 o'clock எழுந்தாங்கன்னா ஒரு 8 to 9 hours ஸ்லீப் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா கிடைக்குது. ஏதாவது ஒரு காரணத்தினால நைட்ல லேட்டா தூங்க போறாங்க இல்ல காலையில ரொம்ப சீக்கிரம் எழுந்துக்கிறாங்கன்னா ஒரு 1 to 2 hours ஆஃப் ஸ்லீப் குறைபாடு ஏற்படுது. இதே வந்து டெய்லி பேசிஸ்ல பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஒரு கிரானிக்கா ஒரு ஸ்லீப் குறைபாடு ஏற்படுது and that is called as sleep depth. ஸ்லீப் டெப்த்னால வந்து நம்ம உடம்புல 2 சேஞ்சஸ் நடக்கும், 2 ஹார்மோனல் சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டமக்ல கிரெலின் ஒரு ஹார்மோன் வரும், அது வந்து நம்ம பசி அப்பிடைட்டை இன்க்ரீஸ் பண்ற ஹார்மோன். அதே மாதிரி வந்து ஃபேட் செல்ஸ், கொழுப்பு செல்ஸ் ஒரு ஹார்மோன் வரும், தட் இஸ் லெப்டின். லெப்டின் வந்து பசியை குறைக்கும். ஸோ கிரானிக்கலி ஸ்லீப் குறைபாடு ஆயிட்டு ஸ்லீப் டெப்த் ஆகும்போது என்ன ஆகும்னா கிரெலின் அதிகமாக வரும், ஸோ பசி அதிகமாக எடுக்கும், அண்ட் லெப்டின் குறைவாக வரும், ஸோ பசி அதிகமாக எடுக்கும். ஸோ இன் போத் கேசஸ் அப்பிடைட் இன்க்ரீஸ் ஆகும், குழந்தை ரொம்ப அதிகமாக சாப்பிடும். ஸோ மை டியர் பேரண்ட்ஸ், இன் அடிஷன் டு த டயட் நீங்கள் வந்து உங்கள் தூக்கத்து மேலேயும் ஒரு மானிட்டர் பண்ணணும். அவங்க நல்ல பீஸ்ஃபுல்லாக 7 to 8 hours ஆஃப் ரிக்வயர்ட் ஸ்லீப் அவங்க எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் யூர் கிட்ஸ். தேங்க்யூ.